ஸோ காலையிலேருந்து இங்கே நல்லா தூரலாம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, வெளியே நல்லா குளிரவும் செய்யுது. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது. அந்த டவுட் என்னங்கிறத இன்றைக்கி உங்ககிட்ட கிளியர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நடந்து போகிற அளவுக்கு லைட்டாக தூர்ற மாதிரி மழை பெய்யுது, ஆனால் நல்லா குளிருது. ஸோ வெளியே நல்லா குளிர்ந்துட்டு இருக்குது. இதே நான் ஃபார்மசிக்குள்ளே போனோம்னா எனக்கு குளிரே தெரியாது. அது ஏன்னா எங்கள் ஃபார்மசியில் ரன்னிங்கில் இருக்குது ஏசி, எப்படியும் ஒரு 19, 6, 20 அப்படிங்கிற டெம்பரேச்சரில் வச்சுருப்போம். ரீசன் என்னென்னா எந்த பொருளுமே 24க்கு மேலே டெம்பரேச்சர் கீழே இறங்கிடக்கூடாதுன்னு அப்படி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு உள்ளே போனாச்சுன்னா குளிரே தெரியாது, ஃபார்மசியில் ஓடுற ஏசியோட குளிரே தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபார்மசியோட டெம்பரேச்சர் வந்து 22 இருக்குது. ஸோ வெளியே நல்லா கிளைமேட்டும் நல்லா கிளாஸியாக இருக்குது, நல்லா குளிர செய்யுது. இப்போ ஃபார்மசியில் இருக்குங்கிறதுனால எனக்கு குளிர மாட்டேங்குது, ஆனால் வெளியே இருந்தால் குளிருது. ஹவுஸ் இட் பாசிபிள்? ஏன்னா இங்கேயும் ஏசி ஓடுது, வெளியவும் நல்லா குளிருது. ஆனால் இங்கே உள்ள குளிர் என்னை அப்சர்வ் பண்ணிக்குது, வெளியே உள்ள குளிர் என்னால் அப்சர்வ் பண்ணிக்க முடியல. இது நான் ஒர்க் பண்ணுற ஃபார்மசியில் மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற வெளியே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சூப்பர் மாலாக இருக்கட்டும், இங்கே எல்லாத்துமே இந்த ஃபீலிங்கை நான் உணர்ந்துருக்கிறேன். எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு ரொம்ப நாள் இந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. டாட்டா.